வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம பாதத்தை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த பாதம்னா விரல்கள் ஸ்ட்ரெங்த்தாக இருக்கணும், ஆங்கிள் ஸ்ட்ரெங்த்தாக இருக்கணும், மேல் பாதம், கீழ்ப்பாதம் எல்லாமே இந்த டோட்டல் பாதமும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதையே நம்ம பாதம் தான் காட்டி கொடுக்கும். பெட்லேருந்து கீழே காலை வைக்கும்போது பாதம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு லேடிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு 30 தாண்டுனாலே இந்த பாதம் வலிக்கிறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே உங்களுக்கு கால்கள் தான் முதல்ல சோர்வாகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆங்கிள் ஸ்ட்ரென்த் இல்லை, ஆங்கிள் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா வஜ்ராசனால உட்காரலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பொசிஷன் வஜ்ராசனா ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு ஆசனா. ஆனால் காலை இப்படி மடக்கி என்னால் வஜ்ராசனால உட்கார முடியல. ஒன்று இந்த இடத்துல கேப் விழுகுது, இல்லாட்டி கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்கார முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு வஜ்ராசனா செய்ய ஆசைப்பட்டு ஆங்கிள் ஸ்ட்ரென்த், ஃபுட் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால, ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இல்லாததுனால தான் வஜ்ராசனா மாதிரி ஆசனங்கள் பண்ண முடியாது. ஸோ வஜ்ராசனா பண்ண முடியலங்கிறத தாண்டி நம்மளுக்கு வயசாகுதுங்கிறத காட்டி கொடுக்குற முதல் பாடி பார்ட் பாதம் தான். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபுட் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். ரொம்ப சிம்பிளான எல்லாருமே பண்ண முடிஞ்ச ஒரு 10 ஒர்க் அவுட் உங்களோட ஃபுட்டை கொஞ்ச நாளில் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடும். அந்த ஒர்க் அவுட்டை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 ஒர்க் அவுட் ஃபார் ஃபுட் ஸ்ட்ரெங்தனிங். ஃபஸ்ட் ஒர்க் அவுட், உங்கள் பாதத்தை விரிச்சுக்கிறீங்க. இப்படி சேர்த்து வைக்காமல் நல்லா விரிச்சுக்கிறீங்க. கேப் இருக்கணும், இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். நீங்கள் உங்கள் விரலில் கை வைக்காமையே உங்களோட கட்டை விரல் ரெண்டும் வெளியில் ஸ்ட்ரெச் ஆகணும். மற்ற 8 விரலும், இந்த 4 விரல், இந்த 4 விரல், 2 கட்டை விரலை தவிர மற்ற 8 விரலும் உள்ளே ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ நம்ம செல்ஃபிலெலாம் நிறைய பார்த்துருப்போம், ரீல்ஸில் நிறைய பார்த்துருப்போம். கொரியன் லவ் பண்ணுறப்போ இந்த விரலை வி ஷேப்பில் விரிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் கால் விரல்லையும் வி ஷேப் வரணும். ஓகே, ஸோ இந்த ஆஹட் ஷேப் வரணும். ஸோ அதுக்கு உங்களோட பாதம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தால் தான் இந்த மாதிரி வி ஷேப்பில் விரியும். ஸோ நீங்கள் கை வச்சு உங்கள் விரலை இழுக்கக்கூடாது. கட்டை விரல் வெளியில் ஸ்ட்ரெச் ஆகணும், மற்ற 4 விரலும் உள்ளே ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ 2 வி ஷேப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் தான் ஹோல்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ரெச் இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் இங்கே ஒரு மேடு இருக்கோ, இந்த இடத்துல இந்த குழி யாருக்கு பெருசாக இருக்கோ அவங்களுக்கு நார்மலாகவே ஃபுட் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். இதுவே இந்த இடத்துல சதை ஃபில்லான மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஃபுட் ஸ்ட்ரென்த்னிங் ஆக்டிவிட்டி அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் நல்லாவே இருக்கணும். ரெண்டாவது ஆக்டிவிட்டி, உங்களோட நம்ம கையை வச்சு கிளாப் பண்ணுற மாதிரி காலால் கிளாப் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களோட சைட் ஃபுட்டை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கையை தரையில் ஊனிக்கிறீங்க, காலை தூக்கி ஜஸ்ட் கிளாப்பிங் வித் அ ஃபுட். தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணலாம், பிரேக் எடுக்கலாம். 30 செகண்ட்ஸ் பண்ணலாம், பிரேக் எடுக்கலாம். தேர்ட் ஒர்க் அவுட், உங்கள் பாதத்தை வெளியில் ஏரில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க. அதாவது மடிக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் சுத்த முடியாது ஆங்கிளை. ஸோ நல்லா இப்படி ஆங்கிள் வெளியில் ஏரில் இருக்கிற மாதிரி விட்டுக்கிறீங்க. இப்போது உங்கள் ஆங்கிளுக்கு மேலே கை வச்சு இப்படி லாக் பண்ணிக்கிறீங்க. இது இந்த கால் நகராமல் இருக்கிறதுக்காக இப்படி லாக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இன்னொரு கையை உங்களோட கால் விரலை பிடிச்சி சுற்ற ஆரம்பிக்கிறீங்க. 4 டைரக்ஷன்லையும் இது ரொட்டேட் ஆகணும். உங்கள் ஆங்கிளோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் இப்படி சும்மா சுற்றினா பத்தாது, கீழே, பேக்கில், மேலே, சைடில் 4 டைரக்ஷன்லையும் சுற்றுறீங்க. கிளாக் வைஸில் ஒரு 5 டைம்ஸ் சுற்றுறீங்க, ஆன்டி கிளாக் வைஸில் 5 டைம்ஸ் சுற்றுறீங்க. கீழே, ஃப்ரண்ட்டில், மேலே, பேக்கில் 4 டைரக்ஷன்லேயும் 5 டைம்ஸ் சுற்றுறீங்க. இந்த கால் நகர்ந்ததுன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் சரியாக இருக்குது, அதனால தான் இதை லாக் பண்ணுறீங்க. எஃபெக்டிவ் ஆங்கிள் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இந்த காலில் 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த காலில் 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த லாக் டைட்டாக இருக்கணும், அப்போ தான் ஆங்கிள் எஃபெக்டிவாக ரொட்டேட் ஆகும். ஃபோர்த் ஆக்டிவிட்டி, இப்படி
கையால் வலிக்கிற மாதிரி உங்கள் காலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி மசாஜ் பண்ணுறீங்க. காலாலேயே காலை மசாஜ் பண்ணுறீங்க, கை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு நல்ல கால் விரலை வெளியில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா மேல் பாதத்தை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சுக்கலாம். 5th ஒர்க் அவுட், நீங்கள் ஃபுட்டில் பெடலிங் பண்ண போகிறீங்க. ஸோ பெடலிங் வந்து உங்கள் காலுக்கு கீழே, பாதத்துக்கு கீழே ஒரு அயன் பெடல் இருக்குது. அந்த இரும்பை நீங்கள் ஏறி மிதிக்கணும்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பீங்கன்னு கொடுக்கணும். 10 விரலும் டைட்டாக தரையோடு இருக்கணும். விரலை தூக்கக்கூடாது, விரல் தரையில் தான் இருக்கணும். ஆல்டர்னேட் ஹீலை நீங்கள் தரையில் ப்ரெஸ் பண்ணணும். அடியில் இரும்பு ராடு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ஒரு தடவையும் நீங்கள் இந்த ப்ரெஷரோடு நீங்கள் ஹீலை பெடலிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர் மேலே ஏறி இறங்கும். ஓகே, ஒரு தடவையும் ஹீலை ப்ரெஷர் பண்ணணும் பெடலிங்க்கு. ஓகே, 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க, பிரேக் எடுக்கிறீங்க, 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, காலை நல்லா உதறிக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியும் உங்களுக்கு காஃப் மசில் டைட்னஸ் இருக்கும். ஓகே, 6th ஆக்டிவிட்டி ரெகுலர் காஃப் மசில் பம்ப்பு. ஒரே நேரத்தில் ஹீல்ஸை ரைஸ் பண்ணுறீங்க, டோஸை லிஃப்ட் பண்ணுறீங்க, ஹீல்ஸை ரைஸ் பண்ணுறீங்க, டோஸை லிஃப்ட் பண்ணுறீங்க. ஹீல்ஸை நல்லா ரைஸ் பண்ணணும், டோஸை நல்லா ரைஸ் பண்ணணும். உங்கள் ஷின் போனில் கொஞ்சம் பெயின் இருக்கும், பட் இட்ஸ் அ குட் பெயின். ஓகே, காலை உதறிக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லாட்டி 30 டைம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவுண்ட்டு வச்சு பண்ணலாம். 7th ஒர்க் அவுட், உங்களோட காலை உள் பக்கமும் வெளிப்பக்கமும் ஃப்ளிப் பண்ணுறீங்க. ஸோ உள் பாதத்தை தரையில் பதிச்சு வெளி பாதத்தை தூக்குறீங்க, சைடில் இருக்க பாதத்தை தூக்குறீங்க. வெளியில் இருக்கிற சைட் பாதத்தை ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க பாதத்தை தூக்குறீங்க. நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். அண்ட் சிம்பிளாக தூக்குனா பார்த்தாது, நல்லாவே தூக்கணும். உள்பாதம் நல்லாவே விரியும். வெளிப்பாதத்தை விரிக்கிறதுக்கு நீங்கள் முட்டியை சேர்த்து வெளிப்பாதத்தை தூக்கணும். பத்து தடவை பண்ணுங்க, பிரேக் எடுங்க, அதுக்கப்புறம் 10 தடவை பண்ணுங்க. ஓகே, காலை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், காலை உதறலாம். 8th ஆக்டிவிட்டி, உங்களோட விரலை நல்லா தரையில் அமுத்தி ஹீல்ஸை தூக்கிக்கிறீங்க. இப்போ ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. விரலை தரையிலேருந்து எடுக்கலை, பட் ஹீல்ஸை ரொட்டேட் பண்ணுறீங்க. அது உங்களோட கால் விரலில் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ஆன்டி கிளாக் வைஸ், விரலை தரையிலேருந்து எடுக்க வேண்டாம், விரலை தரையிலேருந்து நகர்த்த வேண்டாம். ப்ரெஷர் இருக்கணும் உங்களோட டோஸில். ஹீல்ஸை நல்லா தூக்கி அப்புறமா ரொட்டேட் பண்ணுறீங்க. ஹீல்ஸை நல்லா தூக்கிடணும். ஓகே, இப்போ இந்த பாதத்தை நல்லா டைட்டாக வச்சுக்கிறீங்க தரையில். விரலை மட்டும் தரையில் ஊன்றீங்க. ஹீல்ஸை லைட்டாக தூக்குனா பார்த்தாது, நல்லாவே தூக்குறீங்க. நவ் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். clockwise, anti-clockwise. ஓகே, காலை உதறிக்கலாம். டோவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். 9th ஒர்க் அவுட், உங்கள் கால் விரலை தரையில் மடக்கி ப்ரெஷர் போடுறீங்க. கொஞ்சம் வலி இருக்கும். கால் விரலை தரையில் மடக்கி காலோட வெயிட்டை ப்ரெஷர் போடுறீங்க. டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் காலை விரலை மடக்கும் போதும் 10 செகண்ட்ஸ் ப்ரெஷர் போடலாம். சாஃப்டாக வச்சா பார்த்தாது, உங்களோட வெயிட்டை அந்த விரலில் இறக்குங்க லைட்டாக.
ஓகே, எஸ், காலை உதறிக்கலாம். 10th ஆக்டிவிட்டி, உங்களோட டோ ஸ்ட்ரெங்தனிங்க்கு உங்கள் காலுக்கு அடியில் ஒரு துணி இருக்கிறதாவும் அந்த துணியை நீங்கள் உங்கள் விரலால் துணியை உள்ளே இழுக்கிறதாவும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, உள்ளே இழுக்கிறீங்க துணியை, 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். திருப்பியும் துணியை உள்ளே இழுக்கிறீங்க, 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து துணியை இழுக்கிற மாதிரியும் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணலாம். பட் ஹோல்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டோ ஸ்ட்ரெங்தன் ஆகும். தரையில் 10 விரலையும் டைட்டாக வச்சு துணியை இழுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, திருப்பியும் துணியை இழுக்கிறீங்க. 10 எஃபெக்டிவான ஒர்க் அவுட் பார்த்துருக்கோம் ஃபுட்டுக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஃபுட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த காஃப் மசில் ரைஸ்லாம் உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு அண்ட் வெரிகோஸ் வெயின் இஷ்யூஸ்க்கு இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வயசாகிறது பாதத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாதத்துக்கு வயசாகாமல் பார்த்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நிறைய விதத்தில் நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த 10 ஒர்க் அவுட்ஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டு டயர்டாக இருக்கும். அண்ட் மசாஜோடு முடிச்சுக்கோங்க. காலை நல்லா தூக்கி அடியில் நல்லா பிடிச்சு விடுங்க. அண்ட் ஓப்பனாக வச்சு மேலேயும் நல்லா மசாஜ் கொடுங்க. முக்கியமாக கால் விரல்களுக்கு, உள் பாதத்துக்கு, அப்புறம் மேல் பாதத்துக்கு. ஸோ நல்லா பிடிச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட்டை முடிங்க. அண்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஸோ இந்த 10 ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபுட் ஸ்ட்ரெங்தன் ஆகும். எழுந்திரிச்ச உடனே காலை தரையில் வைக்கும்போது பாதம் வலிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக சரியாயிடும். நன்றி, வணக்கம்.